மாற்றத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேடைக்கு வருகிறார். விழா குழுவின் சார்பிலே அவரையும் எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் திருவா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோயம்பேட்டில் அமைந்திருக்கும் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது அங்கு வந்திருக்கிறார். அவர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப் போகிறார். அதன் நேரடி காட்சிகளைத்தான் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே காலையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் அவர்களது மரியாதையை செலுத்தும் வண்ணம் வந்து அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்திருந்தனர். தொடர்ந்து தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்திருக்கிறார். அவரோடு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உடன் இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா களத்தில் காத்திருக்கிறார். ஐஸ்வர்யா, தற்போது திரையில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் 6 தலைவர்களும் அம்பேத்கரின் சிலைக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கும் நிலைமையை விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக பத்மபிரியா, அதாவது அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளை ஒட்டி இன்று தமிழகம் முழுவதும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இப்ப நம்ம பார்த்தோம்னா கோவை, சென்னை, கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதாவது தேமுதிக, மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக ஆகிய கட்சிகளை சேர்ந்த 6 தலைவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகிய 6 பேரும் இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதை தவிர தேமுதிகவில் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் இவர்களுடன் இருக்கின்றனர் மற்றும் மதிமுக இந்த 6 கட்சிகளை சேர்ந்த பிற நிர்வாகிகளும் மற்றும் மாநில பொறுப்பாளர்களும் இங்கு அவர்களுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, செய்தியாளர்கள் சந்திப்பாகட்டும் அல்லது பிரச்சார மேடையாகட்டும் மக்கள் நல கூட்டணியில் இணைந்திருக்கும் அத்தனை கட்சி தலைவர்களும் தங்களது ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வண்ணம் சேர்ந்தே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது காலையிலேயே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வந்திருந்தாலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்காக காத்திருந்து அவர்களது ஒற்றுமையை மீண்டும் பறைசாற்றும் வண்ணமாக காத்திருந்து மாலை அணிவித்தனர் என்று சொல்லலாமா? நிச்சயமா பத்மபிரியா, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மாற்றாக ஒரு அணி உருவாகும் என்றும் என்று கோஷத்தை முன்வைத்த இவர்கள் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகியதாவே இந்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனை மீண்டும் வலியுறுத்தும் விதமாகவே இந்த நிகழ்வை இவர்கள் மீண்டும் செயல்படுத்தி வருகின்றனர். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதற்கு முன்னதாகவே மேடைக்கு வந்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் முன்னதாக வந்திருந்தனர். ஆனால் இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், 6 தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றாக மாலை அணிவிக்கும் என்பதற்காகவே விஜயகாந்த் என்ன பேசுறேன்னு தெரியல, இருந்தாலும் என்ற மைக்க நீட்டினாங்க. நான் பேசுகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்காக எப்படி அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டார்களோ அதே போல இந்த 7 பேரும் சொன்ன 6 பேரும் சொன்னாங்க நிச்சயமாக பாடுபடும் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறது. இதான் நாங்கள் 6 பேர் எந்த தொகுதி என்பது 2-3 நாள்ல தெரிஞ்ச முடிவெடுத்தோம். இருந்தாலும் கூட 2-3 நாள்ல இவங்க நேர்காணல் பண்ணி எல்லாரும் ஒன்னா வெளியிடலாங்கிறதுக்காக வெளியிட்டோம். அவையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வெளியிடுவோம். யார் எந்த அந்த சின்னத்தை பார்த்து நீங்க ஓட்டு போடுவாங்க. அம்பேத்கர் அவர்கள் வாழ்க 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 வாங்க. 125 என்ன பேச வச்சிருக்காங்க. இன்னைக்குத்தான் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் தோழர், அதாவது என் அன்பு சகோதரர் திருமாவளவன் வெளிச்சம் அவருக்கு நீங்கள் தலைமுறை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். அடுத்ததாக வைகோ அவர்கள் பேசுவார்கள். பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல.
அதை எடுத்துச் சொல்ல வருகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உட்பட்ட தலைவர் அருமை சகோதரர் GK வாசன் அவர்கள். அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு என்று கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலே நிரூபிக்கும் வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று 50 வருடத்துக்கு பிறகு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டாட்சியை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களது 125வது பிறந்த நன்னாளிலே சபதமேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வெற்றி கூட்டணியின் வெற்றிகரமான ஒருங்கிணைப்பாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான நமது பாசத்திற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற மாற்று அரசியல் வெற்றி கூட்டணியின் முதல் வேட்பாளரும் மே 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகிற போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஒரு பட்டாசு சத்தம் கேட்டதே, அதைவிட 1000 மடங்கு தமிழ்நாடு புறாவிலும் நம்முடைய தோழர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட போகிற வெற்றியை ஈட்டி தமிழ் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றவருமான ஆருயிர் சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே,